मोहान्धकारनिवहं विनिहन्तुमीडे मूकात्मनामपि महाकवितावदान्यान् श्रीकाञ्चिदेश शिशिरीकृति जागरूकान् एकाम्रनाथ तरुणी करुणावलोकान्. கடாட்ச சதகம் வந்து இதில் உள்ள ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லோகங்களாக இருக்கும். அதுவே பின்னாடிய லாஸ்ட் சதகம் இந்த ஸ்மித சதகம் பார்த்தோம்னா எல்லாம் பெரிய பெரிய ஸ்லோகங்களாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ஒரு 7 ஸ்லோகம் அட்லீஸ்ட் பார்க்கலாம் 20 மினிட்ஸ்லாம் நினைக்கிறேன் நான். கடாட்சத்தை பற்றி சொல்கிறேன். ஏற்கனவே அந்த ஸ்துதி சதகத்திலேயே கடாட்சத்தோட விசேஷம் நிறைய சொல்லிட்டார் மூக்கர். இருந்தாலும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக கடாட்சத்தை பற்றி பல விதமாக வர்ணிக்க போகிறார். 100 ஸ்லோகம் எழுதியிருக்கார் இதில். ஸோ தேவியோட கடாட்சம் வந்து எப்படி இருக்குது, ஏகாம்பிரநாத தருணி. ஏகாம்பிரநாதன் அந்த மாமரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த காஞ்சிபுரத்தில் மாமரத்தடியில் இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய தருணி, அவருடைய மனைவியாகப்பட்ட இளவயதுடைய அந்த காமாட்சி மோக அந்தகார நிவகம். மோகம்னா நம்மளுக்குள்ளே அஜ்ஞானம், நம்முடைய இருள், உள்ளுக்குள்ளே இருளோடு இருக்கோம், நம்ம அறிவில்லாமல் இருக்கோம் நம்ம. அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தை, இருள் கூட்டத்தை, நிவகம்னா கூட்டம், இருள் கூட்டத்தை வினிகந்தும் ஈடே. ஈடேன்னா ஈழே ஈடே ரெண்டுக்குமே போற்றுகிறேன்னு அர்த்தம். ஸோ எதுக்கு போற்றுறேன் நான், அந்த மோகத்தை நீக்குவதற்காக, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மோகத்தை நீக்குவதற்காக, நிகந்தும், நிகந்தும்னது அதை கொல்வதற்காக, என்னுடைய அஞ்ஞான இருளை போக்குவதற்காக நான் உன்னை போற்றுகிறேன் தேவி. மூகாத்மனாம் அப்பி, மூக்க ஆத்மனா, மூக்கன்னா யாரு, நம்ம ஊமைகள், என்ன போல ஊமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மகா கவிதா வதான்யான். வதான்யகான்னு சொன்னால் கொடையாளின்னு அர்த்தம். நிறைய தானம் பண்ணுறவன் வதான்யன் அப்படின்னு பேர். ஸோ வதான்யான் கொடையாளிகளுக்கு மகா கவிதா, மகா கவிதையை கொடுக்கக்கூடியவர் யார், தேவியோட கடாட்சம் பட்டாலே போரும், அவன் வந்து பெரிய கவிஞன் ஆயிடுவன். ஸோ அப்படிப்பட்ட கவிதாவதான்யான், கவிதை செய்யக்கூடிய திறனை கொடுக்கக்கூடிய அந்த பார்வை. ஸ்ரீ காஞ்சி தேச சிசிரீகிருத்த ஜாகரூகான். ஜாகரூக்கம், ஜாகரூக்கம் சொன்னால் ஹிந்தி வார்த்தை அது. ஜாகரூக்கம்னா விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறது, விழிப்போடு இருக்கிறது, எப்போவுமே ஆல்வேஸ் ரெடி, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ காஞ்சி தேசத்தில் எல்லாரையுமே சிசிரீகிருத்த, சிசிரின்னு குளிர்விக்கக்கூடிய கடாட்சம். எப்பேற்பட்ட கடாட்சம், தேவியுடைய கருணா அவலோகான். லாஸ்ட்ல தான் சொல்றா கருணா அவலோகான். ஸோ கருணையோடு கூடிய அந்த பார்வையாகப்பட்டது எப்பொழுதும் காஞ்சிபுரத்தில் எல்லாரையும் குளிர்வித்து கொண்டு அவர்களை விழிப்புணர்ச்சியோடு அந்த அஞ்ஞானத்தை நீக்கக்கூடிய போதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. मोहान्धकार निवहं विनिहन्तुमीडे मूकात्मनामपि महाकवितावदान्यान् श्रीकाञ्चिदेश शिशिरीकृति जागरूकान् एकाम्रनाथ तरुणी करुणावलोकान्. मातर्जयन्ति ममताग्रहमोक्षणानि माहेन्द्रनीलरुचिक्षणदक्षणानि कामाक्षि कल्पितजगत्त्रयरक्षणानि त्वद्वीक्षणानि वरदान विचक्षणानि. मातः अम्मा अनुकूपरार. मातः अम्मा ஜெயந்தி மமதாகிரக மோக்ஷனானி. மமதாகிரகம்னு மமதை, நான் என்னுடையது என்னுடையதுன்னு. மமகாரம்ங்கிறது அகங்காரம், மமகாரம், இதான் ரெண்டு நம்மளுடைய வேண்டாத்த இருக்கக்கூடிய ரெண்டு. மமகாரம் என்னுடையது என்னுடைய மமதை. ஸோ அப்படிப்பட்ட அந்த மமதையை, அந்த கிரகம் அது ஒரு பிசாசு, கிரகங்கனாலே பிசாசு மாதிரி இருக்குது, பிடிச்சிட்டு இருக்கு நம்மளை. ஸோ அப்படிப்பட்ட அந்த மமகாரத்தை மோக்ஷனானி விடுவிக்கக்கூடியது. தேவியோட பார்வைப்பட்டாலே எல்லாமே அவளோடுதுன்னு தோணிடும் நம்மளுக்கு, எதுவுமே என்னோடது இல்லை அப்படிங்கிற பாவம் வந்துடும். ஸோ ஜெயந்தி, அதுக்கு ஒரு ஜெய போடுறார். உன்னுடைய கடாட்சங்கள் இந்த என்னுடைய மமகாரத்தை நீக்கக்கூடியது, அந்த பிசாசை நீக்கக்கூடியது, மோக்ஷனானின விடுவிக்கக்கூடியது. மாகேந்திர நீல ருச்சி. மாகேந்திர நீல ருச்சினா, மாகேந்திரன்னா மகேந்திரனே யாரு, இந்திரன் இல்லையா, இந்திரனுடைய நீல ருச்சி. நீல ருச்சினா கல். ஸோ ருச்சினா கலர். ஸோ அந்த நீலக்கல், இந்திர நீலக்கல், அது மாகேந்திர நீல ருச்சின்னு சொன்னால் இந்திர நீலக்கல். ஸோ இந்திர நீலக்கல்லுக்கு கற்றுக் கொடுக்குறது எது, தேவியோட பார்வை.
தேவியோட பார்வை அப்படி கரு நீளமாக இருக்கான். அப்படி கரு விழியிலேருந்து வரக்கூடிய அந்த பார்வை இந்திர நீல கல்லை விட ரொம்ப அழகாக இருக்குது அந்த கலர், அந்த பார்வையோட கலர். அதனால அதுக்கே இது கற்றுக் கொடுக்குமோ, அந்த கலரை இதுதான் கொடுக்குறதோ, இந்த பார்வை தான் கொடுக்குறதோ. தக்ஷணானின்னு இது ஃபிட்டு, ரொம்ப ஃபிட்டாக இருக்குது. அதுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு இந்த கண்ணுடைய பார்வை அவ்வளோ அழகாக இருக்குது. காமாட்சி கல்பித ஜெகத்ரய ரக்ஷணானி, 3 லோகங்களையுமே ரட்சிக்கக்கூடிய பார்வை இது. எப்பேற்பட்ட பார்வை? தேவியோடு கடாட்சம் பற்றா 3 உலகமும் ரட்சிக்கப்படுகிறது. ஜெகத்ரய ரக்ஷணானி துவத் வீக்ஷணானி, அப்பேற்பட்ட உன்னுடைய பார்வை. வரதான விசக்ஷணானி, அது ஆர்டினரி பார்வை கிடையாது. அந்த பார்வைப்பட்டால் வரத்தை அளிக்கக்கூடிய பார்வை, வரத்தை கொடுக்க, வரதானம், வரத்தை எல்லா வரம் கேட்ட வரமெல்லாம் கொடுக்கக்கூடிய தானத்தை விசக்ஷணானின்னு வைசக்ஷண்யம் பொருந்தியது. வைசக்ஷண்யம்னு அந்த சாமர்த்தியம், அந்த கிளவர்னஸ்னு அர்த்தம். வைசக்ஷண்யம்னா கிளவர்னஸ். ஸோ அப்படிப்பட்ட கிளவரோடு இருக்கக்கூடிய கண் பார்வை ஆகப்பட்டது 3 லோகங்களை ரட்சிக்கிறது. मातर्जयन्ति ममताग्रहमोक्षणानि माहेन्द्रनीलरुचिचिक्षणदक्षिणानि कामाक्षि कल्पितजगत्त्रयदक्षणानि त्वद्वीक्षणानि वरदानविचक्षणानि आनङ्गतन्त्रविधिदर्शितकौशलानाम् आनन्दमन्दपरिपूर्णितमन्तराणां तारल्यमम्भतवताडितकर्णसीम्नां कामाक्षि केळति कटाक्षनिरीक्षणानाम्. ஆனங்க தந்திரம், அனங்கன்னு சொன்னால் மன்மதன் இல்லையா, அனங்கன். ஸோ ஆனங்க தந்திரம்னா மன்மதனோடு சேர்ந்த தந்திரம். தந்திரம்னு அந்த ஒரு ஆகமம், அந்த ரூல். ஸோ தந்திர சாஸ்திரம்னு எல்லாம் சொல்கிறதுலாம் ஆகமங்கள் விதிகள்னு அர்த்தம். அப்போது அனங்கனோட ஆகம தந்திரம் என்னவாக்கும்? ஸ்ருங்காரம் தான். அவனுக்கு தெரிஞ்ச ஸ்ருங்கார ரசம் தான் அந்த ஆனங்க தந்திரம்னு சொல்லப்படுது. ஸோ ஆனங்க தந்திர விதி தர்ஷித கௌஷலான அந்த ரூல். ஸோ ஸ்ருங்கார ரசத்தை தர்ஷித, அது காட்டுறது எது? பார்வை காட்டுறது. கௌஷலம்னா குஷலம், அதுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது. அதை பார்த்தாலே சிங்காரம் பொங்குறது. இப்போ சிவனை அந்த பார்வை பார்க்குறோச்ச சிவன் மயங்கியே போய்டுறான். அப்படிப்பட்ட அந்த கௌசலம் இருக்குது அந்த பார்வைக்கு. ஆனந்த மந்த பரிகூர்ணிதா எப்படி இருக்குன்னா, ஆனந்தத்தை பொழிய வைக்கக்கூடிய பார்வை. மந்தமான பார்வை, அதாவது கடைக்கண் பார்வைன்னு எடுத்துக்கணும். மந்தமான பார்வைன்னு தேவி இப்படி ஓரக்கண்ணால் பார்க்கக்கூடிய பார்வை. பரிகூர்ணித மந்தராணாம், அதுவே மலையை கூட அசைக்கக்கூடிய அந்த பெரிய விழிகள்ங்கிறார். அது கடைக்கண் பார்வையாக இருக்கும்போது மந்தமாக லேசாக பார்க்கறது. அது மட்டும் இல்லை, மந்தராணாம் சொன்னால் மந்தர மலை போல இருக்கக்கூடியவைகளை கூட தேவி கடாட்சத்தாலேயே பொடி பொடியாக்கி விடுவான். ஏன்னா பிரளய காலம் வருது அப்படின்னு சொன்னால் தேவி பார்வையாலே மந்திர மலையை கூட தூள் ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட பெரிய விழிகளும் உண்டு அவளுக்கு. அவளுடைய பார்வை கடைக்கண் பார்வையாக சின்னதாக அழகாகவும் போடவும் அவளுக்கு தெரியும். ஸோ பரிகூர்ணித மந்தரானாம், அந்த மந்திர மலைகளையுமே சுழல வைக்கக்கூடியது. இல்லாட்டனா அவளுடைய சுழலும் கண்களாகப்பட்டது. அப்படியே மந்திரம்னு மலை சுழலுற மாதிரி, மந்திர மலையை போட்டு தானே பார்க்கடல கடைஞ்சா அது மாதிரி சுழலக்கூடிய கண்கள். அப்படி 2 அர்த்தம் எடுக்கலாம் அந்த இடத்துல. தாரல்யம் அம்ப, அப்போ என்னது? தரளமாக இருக்குது. தரளம்னு என்னது? அலைகள் தரளமாக வீசுறதுன்னு சொல்லுவோம். அலையாக வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அலையான பார்வை, வரிசையாக பார்க்கக்கூடிய அந்த கண் பார்வை. தாடித கர்ண சீமாம், அதாவது சீமான எல்லை. ஸோ தன்னுடைய கடைக்கண் பார்வை எங்கே போகிறதுன்னு அப்படி அலையாக காது வரை நீண்ட கண்கள். அந்த பார்வை அப்படி நீளமாக காது வரை போய் தொடருது. ஸோ அப்படி தாடித கர்ண சீம்னாம், தன்னுடைய பார்வையால் தன்னுடைய காதுகள் வரை நீட்டப்பட்ட அந்த கண்கள் அல்லது தன்னுடைய பார்வை. ஸோ காமாட்சி, ஹே காமாட்சி, கடாட்ச நிரீக்ஷனானாம், அப்படிப்பட்ட உன்னுடைய கடாட்சம், தேவியுடைய கடாட்சம், தேவியுடைய கடைக்கண் பார்வையானது நிரீக்ஷணம் பார்வை. ஸோ உன்னுடைய கடைக்கண் பார்வை ஆகப்பட்டது. இப்படி விளையாடுறது என்னது? சுழன்ற பார்வையாக இருக்குது, கடைக்கண்ணால் மெதுவாக பார்க்குறா, சிங்காரத்தை கொட்டுறதா இருக்குது, அலையாக வீசக்கூடிய பார்வையாக இருக்குது, காது வரை இடிக்கிறது. இப்படிப்பட்ட பார்வைங்கிற ஆனங்க தந்திர விதிதர்ஷித கௌசலானாம் ஆனந்த மந்த பரிபூர்ணித மந்தராணாம் தாரல்யமம்ப தவ தாடித கர்ணசீனாம் காமாட்சி கேளதி கடாட்ச நிரீக்ஷணானாம் கல்லோலிதேன கருணாரசவேல்லிதேன
कल्माषितेन कमनीय मृदुस्मितेन माम् अञ्चितेन तव किञ्चन कुञ्चितेन कामाक्षितेन शिशिरीकुरु वीक्षितेन. கல்லோலி தேர்வுன்னா அந்த அலைகள் தான் கல்லோலமாக வரும் சொல்லுவா. அதாவது அலைகள் அப்படி வரிசையாக வரும்போது ரொம்ப கல்லோலமாக ரொம்ப டான்ஸ் ஆடிட்டு வரக்கூடிய அலைகள் அது மாதிரி பார்வை அப்படி டான்ஸ் ஆடிட்டு வருது, கல்லோலமாக அப்படி ஆலோலமாக வருது. அது கருணாரச வேலித்தானே, சும்மா வரலையா, அது கருணைங்கிற ரசத்தை எடுத்துட்டு வருது. ஸோ கரை மோதக்கூடிய அலைகளாக வரும்பொழுது நல்லா நுரைச்சிட்டு வரும் இல்லையா, அலை வரும்போது நிறைய மேலே நிறைய நுரையோடு வரும். அது மாதிரி இங்கே கருணைங்கிற ரசத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய பார்வைகள். வேலித்தேன வேளான்னு சொன்னால் கரைன்னு அர்த்தம். ஸோ கடைக்கண் பார்வை அப்படியே எல்லையை, எங்கள் தேவியோட எல்லை என்னது, இந்த உலகம் முழுக்குமே அவளுடைய எல்லை தான். ஸோ அந்த உலகம் முழுக்க பரவக்கூடிய அந்த பார்வை ஒவ்வொரு இடத்துல படும்போதும் அந்த கருணை ரசத்தோடு மோதறதான் எல்லா இடத்துலையும். ஸோ கமனீய மிருதுஸ்மிதேன கல்மாஷித்தேனு விட்டார். கல்மாஷம்னாலே குற்றம்னு ஒரு அர்த்தம், கல்மாஷம் சொன்னால் கருமைன்னு ஒரு அர்த்தம். கல்மாஷம்னா அது கருமைங்கிற அர்த்தத்தை இங்கே எடுக்கணும். ஸோ குற்றம் பாபம் எல்லாத்துக்குமே கல்மாஷம்னு பேர். ஸோ இங்கே என்ன இருக்குது, கமனிய மிருதுஸ்மி, அவளுடைய கமனியம்னா அழகிய, அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ மிருதுஸ்மிதம் அவளுடைய புன்னகை, இது அடுத்த சாப்டரில் மிருதுஸ்மிதத்தை பற்றியே வர்ணிக்க போகிறார். இந்த மிருதுஸ்மிதம், இந்த புன்னகை வருது, அவளோட புன்னகை வெள்ளை விளையர்னு இருக்க போகிறது. ஸோ புன்னகை வெள்ளை விளையர்னு அப்படி வெளியில் வருது அவளுடைய புன்னகை. இந்த கரும் பார்வை அது மேலே விடுறது. அப்போ விழும்போது என்ன ஆயிடுது, அந்த வெள்ளையில் லேசாக கருப்பாயிடுது. ஸோ அந்த புன்னகையோட வெளுப்பு கொஞ்சம் கருமையை அடைகிறது. ஸோ இது ஷவலான்னு சொல்லுவோம், கலர்ஃபுல்லாகிடுது, பிளாக் அண்ட் ஒயிட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி மிருதுஸ்மிதத்தோட கூட சேர்ந்த இந்த பார்வையாகப்பட்டது அந்த புன்னகையை சிறிது கலர்ஃபுல்லாக மாற்றுறது. அஞ்சித்தேன தவ கிஞ்சன குஞ்சித்தேன, குஞ்சானாலே வளைவுன்னு அர்த்தம். ஸோ கிஞ்சன குஞ்சிதேன கொஞ்சம் லேசாக வளைந்த பார்வை. ஏன்னா இந்த கடைக்கண் பார்வை அப்படி வளைஞ்சுன்னு போகிறது, கண்ணிலேருந்து போகிறோச்சே. அஞ்சிதேனது அமைப்பாக, அப்படி அமைப்பாக லேசாக வளைந்த அந்த பார்வை. ஹே காமாட்சி, தேன சிசிரி குரு மாம் வீச்சித்தேன, மாம் என்னை நீ என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட கடைக்கண் பார்வை வளைந்த பார்வையை அப்படி என் மேலே போடணுங்கிறாங்க. என் மேலே போட்டு தேன அந்த பார்வையாலேயே, அதாலேயே, தேனனா அதாலேயே, சிசிரி குரு என்னை குளிர்மைப்படுத்து. நான் முத்தாபத்தீயில் தவிச்சுட்டு இருக்கேன், சம்சாரங்கிற தீயில் தவிச்சுட்டு இருக்கேன். நான் அந்த தீயை அணைக்கிறதுக்கு உன்னுடைய கடைக்கண் பார்வையை போட்டு என்னை குளிர்விக்க வேண்டும் சொல்கிறேன். कल्लोलितेन करुणारसवेल्लितेन कल्माषितेन कमनीय मृदुस्मितेन माम् अञ्चितेन तव किञ्चन कुञ्चितेन कामाक्षितेन शिशिरीकुरु वीक्षितेन साहाय्यकं गतवती मुहुरर्जुनस्य मन्दस्मितस्य परितोषित भीमचेताः कामाक्षि पाण्डवचमूरिव तावकीना कर्णान्तिकं चलति हन्त कटाक्षलक्षी. அழகா கம்பேரிசன் பண்ணுறான். இந்த பாண்டவ சேனையையும் கண் பார்வையையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்லோகம். ஸோ பாண்டவ சேனையை எப்படி இது ஸ்லோகம் அப்ளை ஆகுது, கண் பார்வை எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ காமாட்சி, ஹே காமாட்சி, பாண்டவ சமூகு இவ தாவகீனா, பாண்டவ சேனையை போன்ற, சமுன்னா சேனைன்னு அர்த்தம். பாண்டவ சமூகு இவ தாவகீனா, தாவகீனா உன்னுடைய அந்த பார்வையாகப்பட்ட பாண்டவ சேனையை போன்ற அந்த பார்வையாகப்பட்டது. சாகையக்கம் கதவதி முகுகு அர்ஜுனஸ்ய. ஸோ அர்ஜுனன்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. அதாவது அர்ஜுனன்கிறது வெள்ளைங்கிற அர்த்தம், அர்ஜுனன வெள்ளைன்னு அர்த்தம். அப்புறம் அர்ஜுனன் பாண்டவ சேனையில் இருக்கக்கூடிய அர்ஜுனன் வீரன், பாண்டவ சேனையோட வீரன் அர்ஜுனன். ஸோ இந்த பாண்டவ சேனை அர்ஜுனசே சாகயக்கம் கதவதி, பாண்டவ சேனை எப்போவுமே அர்ஜுனனை தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பாண்டவ சேனை முழுசுமே அர்ஜுனனுக்கு சகாயம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ இந்த கண் பார்வையாகப்பட்ட இந்த இது அர்ஜுனசே சாகயக்கம் கதவதி. இங்கே என்ன, வெள்ளை புன்னகை, போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் புன்னகை வெள்ளையாக இருக்குது. ஸோ அந்த புன்னகையை ஒரு கலர்ஃபுல்லாக்கி ஒரு அழகாக செய்வதற்கு இந்த பார்வை சகாயம் பண்ணுறதுங்கிறார். ஸோ அப்படி பாண்டவ சேனை எப்படி அர்ஜுனனுக்கு சகாயம் பண்ணித்தோ, உன்னுடைய பார்வையாகப்பட்டது அந்த ஸ்மிதத்திற்கு, அந்த புன்னகைக்கு ஒரு சகாயம் பண்ணுவதாக இருக்கிறது. மந்தஸ்மிதஸ்ய பரிதோஷித பீமச்சேதாக, அதாவது அர்ஜுனஸ்ய மந்தஸ்மிதஸ்ய சேர்த்து எடுத்துக்கணும். அந்த புன்னகையாகப்பட்ட அந்த இதுக்கு சகாயம் பண்ணுவதாக இருக்கக்கூடிய பார்வைங்கிறது அதில் முடியுது. பரிதோஷித பீமச்சேதா அடுத்தது,
பாண்டவ சேனை வந்து இந்த மாதிரி அர்ஜுனனுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து பீமன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆஹா, நம்முடைய அர்ஜுனன் தான் மெயின் கேரக்டர் போருக்கு. ஸோ அர்ஜுனனுக்கு இந்த பாண்டவ சேனை முழுவதும் ஹெல்ப் பண்ணுறதுங்கிறதுனால பீமனுக்கு ரொம்ப ஆனந்தம் வருது. பரிதோஷித பீம சேத்தாகான சித்தம், மனசு. பீமனுடைய மனசுக்கு ஆனந்தத்தை கொடுத்தது பாண்டவ சேனை சகாயம் பண்ணினது. இப்போ பீமாங்கிறதுக்கு சிவனுக்கு ஒரு வார்த்தை, சிவனுக்கு பீமான்னு ஒரு பேர். ஸோ சிவனுடைய சித்தத்தை பரிதோஷிதா, இந்த பார்வை சிவனுடைய சித்தத்தை மகிழ்விக்கிறது. ஸோ பார்வைக்கு சிவன், அந்த பீமாங்கிறதுக்கு 2 அர்த்தம், ஒன்று சிவன், ஒன்று பீமன். ஹே காமாட்சி, கர்ணாந்திகம் சலதி ஹந்த கடாட்சலக்ஷ்மி. இது வந்து பார்வைன்னு சொல்லும்போது கர்ணன காது. ஸோ காது வரை செல்கிறதம்மா உன்னுடைய பார்வை. சலதி ஹந்த கடாட்சலக்ஷ்மி, இந்த கடாட்சங்கிற ஐஸ்வர்யமாகப்பட்டது காது வரை செல்கிறது. அப்போது பாண்டவ சேனை எதை நோக்கி போகிறது? கர்ண அந்திகம். கர்ணன் தானே எதிரிப்படையில் பெரிய ஆளாக இருந்தார், கடைசியிலலாம் அவன் தானே சேனை தலைவராக இருந்தார். ஸோ கர்ணனை நோக்கி செல்கிறதம்மா இந்த பாண்டவ சேனை அப்படிங்கிற ரெண்டையும் கம்பேர் பண்ணுறார், பார்வையையும் பாண்டவ சேனையை. साहाय्यकं गतवती मुहुरर्जुनस्य मन्दस्मितस्य परितोषित भीमचेताः कामाक्षि पाण्डवचमूरिव तावकीना कर्णान्तिकं चलति हन्त कटाक्षलक्ष्मीः तं क्षणान्नयतु मे परितापसूर्यम् आनन्दचन्द्रमसम् आनयतां प्रकाशं कालान्धकारशुषमां कलयन् दिगन्ते காமாட்சி கோமள கடாட்ச நிஷாகமஸ்தே. இந்த ஸ்லோகத்தில் கடாட்சத்தை சாயங்கால நேரத்தை, அந்த ஈவினிங்கோட அந்த இதில் நைட் வரல, சாயங்கால நேரமாக இருக்குது, அந்த நேரத்தோடு கம்பேர் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்தில். காமாட்சி கோமள கடாட்ச நிஷா ஆகமகத்தே. நிஷா ஆகமகன்னு இந்த ராத்திரி வரப்போகிறது, நிஷாங்கிறது ராத்திரி. ஸோ ராத்திரி வரப்போகிறது, அப்போ அந்த சாயம் சந்தியா, ஈவினிங் சந்தியா காலம். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய கோமளமான கடாட்சங்கள் சாயங்கால சந்தியா காலம் போல் வரக்கூடிய, அந்த ராத்திரிக்கு முன்னோடியாக வரக்கூடிய கடாட்சங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த லேசான இரவு ஆரம்பிக்க போகிறது, ஒரு அந்த இருட்டு, அந்த லேசாக இருள் சூழ்ந்துட்டுருக்கு அந்த டைமில். ஸோ காலாந்தகார சுஷமாம் கலையன் திகந்தே. திகந்தேன்னு எல்லா திசைகளிலும், திகந்தே எல்லா திசையோட எல்லைகளிலுமே கால அந்தகார சுஷமாம் கலையன், மெதுவாக அந்த சாயந்தரம் போகிறதுக்கு வேண்டி, இருள் வரத்துக்கு வேண்டி இந்த கடாட்சமே இருளை பரப்புகிறதுன்னு எல்லா திசைகளோட எண்டு வரைக்கும். கால அந்தகார சுஷமாம், சுஷமான அழகு, இருள், அந்த வேளைக்குரிய காலத்திற்குரிய இருளை பரப்புவதாக உன்னுடைய கடாட்சங்கள் விளங்குகிறது. எப்படி ராத்திரி வரும்போது திசைகள் எல்லாம் ராத்திரி இருட்டில் அப்படி வருமோ, அது மாதிரி கருமையான பார்வையால் அந்த சாயங்கால நேரத்தை இருளாக்குகிறாள். அஸ்தம் ஷனாத் நயத்துமே பரிதாப சூரியம். இந்த என்னுடைய பரிதாபங்கிறது சூரியன். சூரியன் அஸ்தமனம் ஆறான் இல்லையா? அப்போ எப்போவுமே சாயங்கால ராத்திரி வர்ற நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகிடுவான். இங்கே என்னது என்னுடைய சூரியன் என்னது? இங்கே பரிதாபம். நான் வந்து இந்த முத்தாபத்துலேருந்து இந்த உலகத்திலே பரிதாபப்பட்டு இருக்கேன். தாபம்னு சூடு, சூடாகப்பட்ட சூரியனில் தபிச்சுன்னு இருக்கேன் இந்த உலகத்தில், சம்சாரத்தில் நான். அப்படிப்பட்ட பரிதாப சூரியன், என்னுடைய சூரியன் இப்போ அஸ்தமனம் ஆகட்டும். உன்னுடைய பார்வையாகிற இரவு படும்போது என்னுடைய தாபங்களாகப்பட்ட சூரியன் அஸ்தமனம் ஆகிறது. அஸ்தம் ஷனாத், அந்த க்ஷணமே, உன்னுடைய பார்வைப்பட்ட நேரமே சூரியாஸ்தமனம் மாதிரி என்னுடைய தாபங்கள் எல்லாம் போய்விடுகிறது. ஆனந்த சந்திரமசம் ஆனயதாம் பிரகாசம். அப்போ சந்திரன் உதிக்கிறான். அப்போ ஆனந்தம், ஏன்னா சந்திரனை பார்த்தாலே ஆஹ்லாதம்னா, ஆஹ்லாத சந்திரனே சொல்லுவாள். அப்படி சந்தோஷம், மனசு ஆக்ரோஷிக்கும். அப்படி சந்தோஷமாக வரக்கூடிய அந்த பிரகாசம், சந்திரனுடைய பிரகாசம் ஆணையத்தாம் கொண்டு வரட்டும். ஸோ உன்னுடைய பார்வை என்னாகும்? ஒன்று என்னுடைய தாபத்தை நீக்கும், நேர சந்திரனை கொண்டு வந்துவிடும். ஸோ நிஷா காலத்தில் நடக்கக்கூடியதை பார்வையோடு கம்பேர் பண்ணியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில். பரிதாபசூரியம் ஆனந்த சந்திரமசமானயதாம் பிரகாசம் காலாந்தகார சுஷமாம் கலயன் திகந்தே காமாட்சி கோமள கடாட்ச நிஷாகமஸ்தே தாட்டங்கமௌதிகருச்சா அங்குரதந்த காந்தீஹி कारुण्यहस्तिकामणिनादिरूढः उन्मूलयत् अशुभपादपम् अस्मदीयं कामाक्षि तावककटाक्षमदङ्गजेन्द्रः. லாஸ்ட் லைன். காமாட்சி தாவக, உன்னுடைய தாவகன்னு உன்னுடைய கடாட்சம் மதங்கஜ இந்திரகா. மதங்கஜம்னு என்னது? யானை.
இல்லையா? மற்ற மாதங்கம்னு சொல்கிறோம், மதங்கஜம்னு, அது அந்த அந்த மாதிரிப்பட்ட யானை. இந்திரன்னு சொல்லும்போது சிறந்த யானைன்னு அர்த்தம். ஸோ அந்த கடாட்சமாகப்பட்டது இப்போ யானை. ஸோ தேவியுடைய கடாட்சத்தை யானையோடு கம்பேர் பண்ணுறார். மதங்கஜ இந்திரக உடைய கடாட்சம் என்ற அந்த யானையாகப்பட்டது தாடங்க மௌக்திக ருச்சா அங்குர தந்த காந்திகி. தந்தம், யானையோட தந்தம் இருக்கு இல்லையா? யானையோட தந்தம் எப்படி இருக்கும்? நல்ல காந்தியாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவ் இருக்கும். பெரிய பெரிய தந்தம் இருந்தால் அந்த யானையை பார்த்துட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட காந்தியோடு இருக்கக்கூடியது யானை. இங்கே என்னதுன்னு சொன்னால், உன்னுடைய தாடங்க மௌக்திக ருச்சா முத்து, தேவியோட காதில் போட்டிருக்கா, தாடங்கம் போட்டுருக்கா. அந்த மௌக்திகம்னா முத்து, தேவியோட முத்து தான் இங்கே தந்த மாட்டுமா. ஸோ பார்வையாகப்பட்டது காது வரை நீளும் போது அந்த முத்து ஒளி வந்து அந்த பார்வை மேலே பட்டு யானையோட தந்த மாட்டம் நீண்டு தெரியுது. ஸோ தாடங்கத்தில் இருக்கிற முத்துனுடைய கலர்னால யானையோட தந்தம் போல் அப்படி பிரகாசிக்கிறது உன்னுடைய பார்வை. காருண்ய ஹஸ்திப்பன்னா யானை பாகன், ஹஸ்தின யானை, பான பாலகன். ஸோ யானையை பாதுகாக்கக்கூடியவன் யானை பாகன். ஸோ யானை பாகன் யானை மேலே ஏறி உட்காண்டிருப்பன் இல்லையா? அது மாதிரி இந்த பார்வை மேலே எது ஏறி உட்காண்டிருக்குன்னு பார்த்தா காருண்ய, கருணை வந்து அந்த பார்வையில் ஏறி உட்காந்துடுத்து. அந்த கருணை ஏறி உட்காந்துருக்கு, அது ஹஸ்திப்பனாக யானை பாகனாக அந்த காருண்யம் ஏறி உட்காண்டு சிகாமணினா அதிரூடக. சிகாமணின்னு தலைமையில, யானையோட தலைமையில அது ஏறி உட்காண்டிருக்கிற மாதிரி காருண்யங்கிற ஒரு அது மணியாகப்பட்ட அந்த காருண்யமாகப்பட்டது உன்னுடைய பார்வை மேலே ஏறி உட்காண்டிருக்கு. அதிரூடக ஏறி உட்காண்டிருக்கு. உன்மூலையது அசுப பாதபம் அஸ்மதீயம். ஸோ அசுபம் அதாவது கேடு வினைகள், அசுபங்கிறது கேடு வினைகள், நம்ம செய்த பாவங்கள், தீவினைகள். ஸோ அப்படிப்பட்ட மரத்தை யானை அப்படி மரத்தை பிடுங்கி எடுத்து போட்டுடும். யானையோட சுபாவம் என்னது? மரத்தை பிடுங்கன்னு நினச்சானா ஒரே நிமிஷத்தில் பிடுங்கி எடுத்து போட்டுரும். அது மாதிரி உன்னுடைய பார்வை என்ற யானை ஆகப்பட்டது என்னுடைய தீவினைகள் என்ற அசுப பாதபம்னா மரம், அசுபம் என்ற தீவினை மரத்தை அஸ்மதியம் என்னுடையது, அஸ்மதியம் எங்களுடையது, அஸ்மதியம்னு எங்களுடைய இந்த தீவினைகளை எல்லாம் உன்மூலையத்து வேரோடு பிடுங்கி களையட்டாம். மூலம்னா வேர், உன்மூலையத்துன்னு வேரோடு பிடுங்கி தூக்கி எறிகிறது. யானை மரத்தை பிடுங்குற மாதிரி பார்வை என்னுடைய தீவினைகளை வேற இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ताटंक मौक्तिक रुचा अंकुरदंत कांतिः कारुण्यहस्तिपशिखामणिना अधिरूढः मुन्मूलयद् अशुभपादपम् अस्मदीयं कामाक्षितावककटाक्षमदं गज इन्द्रः. मूलयतु उन्मूलयतु अशुभपादपम्. ओके, कामाक्षिये नमः. छायाभरेण जगतां परितापहारी ताटङ्गरत्नमणितल्लजपल्लवश्रीः कारुण्यनामविकिरन् मकरन्दजालं कामाक्षिराजति कटाक्षसुरद्रुमस्ते. कटाक्ष सुरद्रुमः ते. द्रुमन मरम अर्थम, सुरद्रुमन देव मरम என்னது? கல்பக விருஷம் இல்லையா? ஸோ காமாட்சி கடாட்ச சுரத்ருமக. ஸோ அந்த காமாட்சி உன்னுடைய அந்த கடாட்சம் எப்படி இருக்குன்னு சொன்னால் தேவ மரமான கற்பக விருட்சம் தான் விட்டார். ஸோ கடாட்சத்தை இங்கே கற்பக விருட்சத்தோடு கம்பேர் பண்ணுறார். ராஜத்தின விளங்குகிறது, உன்னுடைய பார்வை கற்பக விருட்சம் போல் விளங்குகிறது. எப்படி அப்படிங்கிறத ரீசன் சொல்கிறாங்க. சாயாபரேண ஜெகதாம் பரிதாபஹாரி. சாயான்னா நிழல். ஸோ நிறைய நிழல் இருக்கும். கற்பக விருஷம் பெரிய விருஷமாக இருக்கும், அதுக்கு அடியில் நிறைய நிழல் இருக்கும். அதனால நம்மளுடைய அந்த நிழலில் வரும்போது வெயிலுடைய தாபம், அந்த தபிக்கிற ஜனங்களுக்கு அது ரட்சணம் கொடுக்கும். நிழலாகப்பட்டது அவர்களுடைய தாபத்தை தவிர்க்கும் இல்லையா? பரிதாப ஹாரினா ஹரணம் பண்ணுறது, நீக்குகிறது. இது மரத்தோட குவாலிட்டி. இப்போ தேவியோட கடாட்சம் எப்படின்னு சொன்னால் அவளுடைய கற்பக வருஷம் அது சாயான நிழல்ன கருப்பு, கடைக்கண் பார்வையும் கருப்பு. ஸோ அந்த கருப்பான பார்வை எங்கும் பரவி சம்சாரத்தில் இருக்கக்கூடிய முத்தாபங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், அதி தெய்வத்தம்னு சொல்லி 3 விதமான தாபங்கள் நம்மளுக்கு இருக்குது உலகத்தில். அந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய தாபங்களை தன்னுடைய கடைக்கண் பார்வை கருப்பான அந்த நிழல் போன்ற பார்வையால் அவள் நீக்குகிறாள். தாடங்க ரத்னமணி தல்லஜ பல்லவ ஷீட்டர். அதாவது மரத்தை பொறுத்த வரைக்கும் தல்லஜான தி பெஸ்ட்னு அர்த்தம். ஸோ பல்லவ துளிர். ஸோ பெஸ்ட்டான துளிர்கள் கற்பக விருஷத்தில் பார்த்தா துளிரில் அப்படியே சிவப்பு கலரில் ரொம்ப அழகாக இருக்கும், எல்லா இடம் பரவி இருக்கும் அந்த ரெட் கலரோட துளிர்கள்.
இங்கே கடாட்சத்தை பொறுத்தவரைக்கும் கடாட்சம் காது வரை போய்டுறது, மரத்தோட பிரான்ச் மாதிரி இது காது வரை போய்டுறது இல்லையா. ஸோ அதனால காதில் உள்ள ரத்னங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த ரெட் கலர் ரத்னங்கள் எல்லாம் இந்த துளிர்கள் ஆட்டம் இருக்குது, மரத்தோட துளிர்கள் மாதிரி உன்னுடைய காதில் உள்ள தாடங்கத்தில் உள்ள ரத்னங்கள். காருண்ய நாம விக்கிரன் மகரந்த ஜாலம். மகரந்த ஜாலம், மகரந்தம்னா இது அந்த செடியில் இருக்கக்கூடிய மகரந்த தூள், அது எங்கும் விழுந்து கிடக்கும். இப்போ பெரிய மரம்னா ஏகப்பட்ட பூக்கள் இருக்கும், அதில் உள்ள மகரந்தங்கள்லாம் உதிர்ந்து கீழெல்லாம் கூட பரவி இருக்கும். ஸோ சுரத்ருமமானது கற்பக விருட்சத்துக்கு அடியில் ஏகப்பட்ட மகரந்த தூள் விரவி கிடக்கிற மாதிரி உன்னுடைய பார்வைங்கிற அந்த அது மேலே உள்ள அந்த பார்வைங்கிற மரத்தில் ஒரு மகரந்தம் என்னன்னு பார்த்தா காருண்யம், உன்னுடைய கருணை. கருணை எங்கும் பரவி கிடக்கு. எப்படி மகரந்த தூள் எங்கும் இறஞ்சு கிடக்கும் மரத்தோட அடியில், அது மாதிரி 3 லோகங்களினுடைய கருணையாகப்பட்ட அந்த பார்வையுடைய கருணை எல்லா இடமும் கூட்டமாக பரவி கிடக்கிறது. ஸோ இப்படியாக கடாட்ச சுரத்ருமக காமாட்சி உன்னுடைய கற்பக விருட்சமான கடாட்சம் ராஜதி விளங்கி கொண்டிருக்கிறது. छायाभरण जगतां परितापहारी ताटङ्करत्नमणितल्लज पल्लवश्रीः कारुण्यनाम विकिरन् मकरन्दजालं कामाक्षि राजति कटाक्षसुरद्रुमस्ते सूर्याश्रयः प्रणयिनी मणिकुण्डलांशु लौहित्यकोकनदकाननमाननीया यान्ति तव स्मरहरानन कान्तिसिन्धुं कामाक्षि राजति कटाक्षकलिन्दकन्या. கலிந்த கன்யான்னு சொன்னால் யமுனைன்னு அர்த்தம். ஏன்னா கலிந்தன்கிறது 2 அர்த்தம் உண்டு. கலிந்தன்னா ஒன்று சூரியனுக்கே குறிக்கும், கலிந்தன்னு சூரியன் சொல்லுவோம். இன்னொன்று கலிந்தன்னு சொன்னால் அந்த சிவாலிக் ரேஞ்சஸ் மாதிரி ஹிமாலயா மவுண்டன்ஸில் உள்ள ரேஞ்சஸில் ஒரு ரேஞ்சுக்கு பேர் கலிந்த ரேஞ்சு. ஸோ கலிந்த மவுண்டன்ஸுன்னு சொல்லிட்டு அது ஒரு ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸு ஹிமாலயாஸில் அடுக்கடுக்காக வச்சுருக்கேன். அதில் சிவாலிக் ரேஞ்சஸ்ங்கிறது உத்தராகண்ட் வரைக்கும் வந்துடும். டவுன் சைடு கீழே இருக்கிற ரேஞ்சுக்கு சிவாலிக் ரேஞ்சஸ்னு பேரும். அந்த உத்தராகண்ட் உத்தரகாட்சியெல்லாம் அந்த சிவாலிக் ரேஞ்சஸில் வரக்கூடிய இடம். வரஸ் இந்த கலிந்த இது வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸில் ஒன் ஆஃப் த ரேஞ்சஸ். அதுலேருந்து தான் யமுனை பிரவகிச்சின்னு வருது. எப்போவுமே ஒரு மலையோடு பெண்ணுன்னு சொல்லுவாள். ஒரு நதி பிறக்கிற இடம் வந்து ஒரு மலையானதுனால மலையை எப்போவுமே அப்பான்னு ஒரு குறிப்பிடுறது வழக்கம். ஸோ கலிந்த கன்யான்னு சொன்னால் கலிந்த ரேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மலையிலிருந்து கிளம்பக்கூடிய பெண்ணாக இந்த இடத்துல சூரியபுத்திரிக்கு இன்னொரு இடத்துல வருது, ரெஃபரன்ஸ் வருது. அதனால இந்த இடத்துல கலிந்தனை சூரியன்னு எடுத்துக்க வேண்டாம். கலிந்தன்கிற மலையிலிருந்து உருவாகக்கூடிய அந்த யமுனை நதி தான் உன்னுடைய கடாட்சம் விட்டார். ஏன்னா யமுனை நதி வந்து ஒரு மாதிரி கருப்பாக தான் இருக்கும், கங்கை மாதிரி வெள்ளையாக இருக்காது. ஸோ அந்த யமுனை நதி போன்றது உன்னுடைய கடாட்சம். அதை எப்படி ரெஃபர் பண்ணுறாருன்னா சூரிய ஆශ්‍රய பிரணயினி அப்படின்ட்டார். சூரியனை ஆශ්‍රயிக்கக்கூடியவள் யார்? யமுனை. யமுனை நதி அப்பா சூரியனிலிருந்து வந்தவள் இல்லையா கலிந்தனுக்கு. ஸோ கலிந்தனுக்கு 2 பொண்டாட்டி இல்லையா, சாயா சந்தியான்னு சொல்லுவா. சில இடத்துல வந்து இது சஞ்சனான்ட்டு பேர் சொல்லுவாள். சந்தியான்னு சாயா சந்தியான்னு சொல்லி பழக்கம், இல்லாட்டா சஞ்சனான்னு சொல்லுவாள். ஸோ இந்த சஞ்சனா வந்து ஒய்ஃபாக இருக்கிற வச்சா யமனு எம்மி 2 குழந்தையில பெற்று கொடுத்தா சூரியனுக்கு. யமனு எம்மி தான் இந்த காளிந்தி. யமிங்கிறது அந்த யமனோட சிஸ்டர் அல்லது காளிந்தின்னு சொல்லக்கூடியது. அது 2 சஞ்சனாவுக்கு பிறந்தவர்கள். ஆனால் சூரியனுக்கு இன்னொரு பொண்ணு. அவள் சூரியனோட வெப்பம் தாங்காமல் சஞ்சனா என்ன பண்ணிட்டா, எம்மா உங்கூட என்னால் கொடுத்தன பண்ண முடியாது அப்படின்னு தன்னோட நிழலை உருவாக்கி அவளையே மாதிரி வச்சுட்டு போயிட்டாவும். ஆனால் அவருக்கு தெரியாது இவள் வந்து பொண்டாட்டி போயிட்டா, பொண்டாட்டி நிழல் தான் இங்கே இருக்கா அப்படி நினச்சிட்டு அவளோடய சந்தோஷமாக இருக்கார் சூரியன். அந்த மாதிரி இருக்கிற வச்சு அவளுக்கும் குழந்தைகள்லாம் பிறக்கிறது. அப்படி அந்த குழந்தைகள் வந்து பிறக்கிறவன் இந்த சாயாவுக்கு பிறக்கிறது தான் சனீஸ்வரலாம் பிறப்பான். ஸோ அந்த மாதிரி சூரிய பிரணயினி கலிந்த கன்யான்னு சொல்கிறது இந்த யமுனை ரிவர் ஆகப்பட்டது. சூரியனோட பெண்ணாக அவருடைய ஆசிரியத்தை விரும்பக்கூடியவளாக. இன்னொன்று கடாட்சம் என்ன பண்ணுறது, நித்திய சூரிகள் சூரி ஆசிரிய அப்படி பிரிக்கணுங்க. நித்திய சூரிகள் ஆகக்கூட அவர்கள் கூட ஆசிரியமாக தேவியோட கடாட்சம் நம்ம மேலே படாதா அப்படின்னு இருக்கக்கூடியதாக ஆசிரியக்கக்கூடியதாக பிரீத்தியோடு இருக்கப்படுவதாக இருக்கிறது இந்த கடாட்சம். மணிகுண்டல அம்சுன்னு ஒளி இல்லையா,
அம்சுமான்னு சொல்கிறோம். சூரியனும் சந்திரனுக்கு அம்சுமான்னு பேர், ஏன்னா கிரணங்களோடு கூடியவர்கள். அந்த மாதிரி மணிகுண்டல அம்சு, தன்னுடைய காதில் போட்டுருக்கிற மணிகுண்டலங்களோடு கடாட்சம் எப்போவுமே இந்த பக்கம் ஸ்மிதத்தோடு கான்டாக்ட் ஆகிடும். வாயில் உள்ள ஸ்மிதத்தோடு கான்டாக்ட் ஆகி அந்த ஸ்மிதத்தோட கலரை மாற்றிவிடும். இல்லாட்டா காது வரை போய் அந்த ரத்ன குண்டங்களோட ஒளியெல்லாம் திருடிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடாட்சங்கள் இது. ஸோ மணிகுண்டல அம்சு, தன்னுடைய காதில் உள்ள மணிகுண்டலம், மணிகள் பொருத்திய குண்டலத்தில் உள்ள லௌகித்ய கோக்கனத, அதாவது லௌகித்தேன்னா ரெட்டு இல்லையா, லௌகம்னாலே ரெட்டு கலர்னு அர்த்தம். ஸோ லௌகித்யா ரெட்டு கலரில் மணிகள்லாம் இருக்குது. காதில் உள்ள குண்டலத்தில் பார்த்தா தாடங்கத்தில் இருக்கிற மாதிரி குண்டலம் போட்டுருந்தா அதுலேயும் ரெட்டு கலரில் மணிகள் இருக்குது. ஸோ அதில் அந்த மணிகளோடு கோக்கனத காணன, கோக்கனதம்னு சொன்னால் லோட்டஸ்னு அர்த்தம். ஸோ கோக்கனத லோட்டஸ், ரெட் லோட்டஸ். ஸோ ரெட் லோட்டஸ் போல் கடாட்சங்கள் காதில் உள்ள குண்டலங்களோடு சேர்ந்து ரெட்டு கலராக மாறுறது. அந்த கருமையாகப்பட்டது ரெட்டு கலரில் போய் பரிணமித்து அப்படியே அந்த லோட்டஸ் போட்ட மாதிரி இருக்கான். எப்படி யமுனையில் சிவந்த தாமரைகள் பூத்து தாமரை காடாக யமுனா ரிவரில் இருக்கோ அது மாதிரி. ஸோ கடாட்சங்கிற பார்வை அந்த யமுனை, அந்த யமுனையில் இருக்கிற மாதிரி ரெட் லோட்டஸ் இருக்கிற மாதிரி காடாட்டமாக பூத்து கிடக்கு. அது இப்போ ஒன்று யமுனையில் காணும், முன்னாடி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி காடுன்னு காடு அது மாதிரி இந்த மணிகுண்டலங்களோட ரெட்டு வந்து இந்த கடாட்சத்துக்கு மேலே பூத்திருக்கிற தாமரை பூவோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மானனியா, அப்படி மதிக்கக்கூடியதாக கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. யாந்தி தவ ஸ்மரகர ஆனன காந்தி. இப்போ நதின்னு சொன்னால் கடலில் போய் சேரும் இல்லையா. ஸோ கடலில் தான் அதோடு கடல் அவளோட கணவன் சொல்லுவான். மலை நதியோடைய அப்பா, கடல் வந்து நதியோட கணவன், எல்லா நதிகளோட கணவன் வந்து சமுத்திரராஜன். ஸோ இவன் இந்த மாதிரி யமுனை நதி எங்கே போகும், யாந்தி போகிறது, எங்கே போய் அடையிறது, ஸ்மரகர ஆனன காந்தி சிந்தும்னா இங்கே யமுனை நதி கடலில் போய் கலக்கிற மாதிரி, சிந்துனா கடல், அந்த அழகிய கடலில் கலக்கிற மாதிரி இந்த கடாட்சங்கிற அந்த இது நதியாகப்பட்டது, யமுனை நதி மாதிரி கடாட்சங்கிற நதியாகப்பட்டது. ஸ்மரகர யார், ஸ்மரன் மன்மதனை கொன்ற, மன்மதனை எரித்த அந்த சிவனுடைய ஆனன காந்தி முகத்தில் அந்த காந்தி ஒளி, அந்த முக ஒளியாகப்பட்ட அதுவே ஒரு கடலாட்டமாக இருக்குது. பகவானுடைய முக ஒளி ஒரு கடலாட்டமாக இருக்குது. அந்த கடலை போய் அடைகிறது இந்த கடாட்சங்கிற நதி. காமாட்சி ராஜதி, இப்படியாக உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வையாகப்பட்டது ராஜதி விளங்கி கொண்டிருக்கிறது. இல்லையா, ஏகப்பட்ட கம்பேரிசன் இதில் வருது. सूर्याश्रय प्रणयिनी मणिकुण्डल अंशु लौहित्य कोकनद कानन माननीया यान्ति तव स्मरहर आनन कान्ति सिन्धुं कामाक्षि राजति कटाक्ष कलिन्द कन्या प्राप्नोति यं सुकृतिनं तव पक्षपातात् कामाक्षि वीक्षण विलास कला पुरन्द्री सत्यस्तमेव किल मुक्तिवधूः वृणीते तस्मान्नितान्तमनयोः इदमैकमत्यम्. காமாட்சி செகண்ட் லைனில் பார்த்தோம்னா இதில் வந்து புரந்திரின்னு விட்டார். கடாட்சம் வந்து புரந்திரின்னு சொன்னால் இல்லாள் கிரகிணி, வீட்டில் ஒரு நல்ல விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனைவி, அவளுக்கு புரந்திரின்னு பேர். ஸோ அந்த புரந்திரியாக கடாட்சம் இருக்கிறதுன்னு விட்டாருங்க. வீட்சண விலாச கலா புரந்திரி, உன்னுடைய கடைக்கு அந்த பார்வையாகப்பட்டது விலாசம், ஒய்யாரமான பார்வை அது, அந்த கலையோடு கூடியது, அந்த ஒய்யார கலையோடு கூடிய அந்த பார்வையாகப்பட்டது. ஹே காமாட்சி, அந்த மனைவி, அந்த மனைவியோட ஸ்தானத்தை எடுத்துக்கிறது. தவ பக்ஷபாத்தாத்து, அதாவது உன்னுடைய கடைக்கண் பார்வை பட்டதுனால எம் சுக்ருதினம் பிராப்னோதி. அப்போது மனைவியோட கடைக்கண் பார்வைப்பட்டால் கணவன் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கான். ஏன்னா மனைவி வந்து அன்பாக அவனை பார்க்கும்போது ஒரு கணவனுக்கு அது ஒரு புண்ணியம். சுக்ருத்தினம்னாலே புண்ணியத்தை அடைந்த கணவன், சுக்ருத்தின்னா புண்ணியம், சுக்ருத்தினம்னா புண்ணியம் அடைந்தவனை. ஸோ ஒரு மனைவி நல்ல மனைவி அமைஞ்சிட்டா அவனுக்கு அதை விட புண்ணியம் வேற இல்லை, பிராப்னோதி, அப்படி கிடைக்கிறது அவனுக்கு. அதே மாதிரி எந்த புண்ணியத்தை இந்த கடைக்கண் பார்வையால் இவன் ஒருவன் அடைகிறானோ அவனுக்கு சத்யக உடனடியாக முக்திவதூகு தமேவ கில விருணீதே, இன்னொரு பொண்டாட்டி வந்துடுறான். இந்த பொண்டாட்டி இவ்வளோ அன்பாக இருக்காளேன்னு பார்த்துட்டு அவனை அடையணும்ட்டு அந்த புண்ணியத்தினால அவனுக்கு செகண்ட் ஒய்ஃப் வரா. யாருன்னு பார்த்தா முக்திவது, மோக்ஷம்,
மோட்சங்கிற பெண்ணு நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஓடி வரா. ஸோ அப்படியாக அவனுக்கு இன்னொரு மனைவியும் சைடில் கிடைக்கிறான் அவனுக்கு. ஸோ முக்தி வதூஹு விரணீத்தே, விரணீத்தேன்னு அவனை கல்யாணம் செய்து கொண்டிருக்காள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒய்ஃப் கிடைச்சதுனாலே அவனுக்கு மோட்சம் டெஃபினிட்டுன்னு விட்டார். அப்போது அதே மாதிரி உன்னுடைய கடாட்சம் கிடைச்சாலும் மோட்சம் நிச்சயம். ஸோ தேவியோடு கடாட்சம் பண்ணவர்களுக்கெல்லாம் அந்த புண்ணியத்தினால அந்த மோட்சம் என்கிற மனைவி ஆக்கப்பட்டவள் விரணீத்தே, அவனை கட்டிக்கொள்கிறாள். தஸ்மாத் ஆகவே நிதாந்தம் அனையோகோ இதம் ஐக்கமத்தியம். ஐக்கமத்தியம்னு என்னது? ஒன்று சேர்ந்துட்டு சக்களது சண்டையே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் செகண்ட் ஒய்ஃபுக்கும் சண்டையே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு போகத்துக்கு இருக்கா, மோட்சத்துக்கு ரெண்டாவது ஒய்ஃப் இருக்கா. அப்புறம் எங்கே அட்டாச்மெண்ட்டே கிடையாது, டிட்டாச்சு ஆகிடுறது, விதேகம் ஆகிடுறது அவனுக்கு. அதனால ரெண்டு பேருக்குமே ஐக்கியம் ஆகிடுறா, ரெண்டு பேரும் ஒன்று போல இருக்கு. அனையோகோ இவா ரெண்டு பேருக்கும். அது மாதிரி கடாட்சத்துக்கும் அந்த மோட்சத்துக்கும் ரொம்ப கனெக்ஷன். அதுக்கு டிஃப்ரென்ஸே கிடையாது. கடாட்சம் பட்டா மோட்சம் ஷுவர். அந்த மாதிரி அனையோகோ ஐக்கியமத்தியம். இது ரெண்டுக்குமே நிதாந்தம், ஆல்வேஸ் ஆல்வேஸ் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருப்பார்கள் சொல்றார். பிராப்னோதியம் சுக்ருதினம் தவ பக்ஷபாதாத் காமாட்சி வீக்ஷண விலாச கலா புரந்திரி சத்யஸ்தமேவ கில முக்தி வதூஹு விரணீதே தஸ்மான் நிதாந்தமனயோகோ இதமைக்கமத்யம் யாந்தி சதைவ மருதாம் அனுகூலபாவம் ப்ரூவல்லி சக்ரதனுஹு உல்லசிதாரசார்த்ரா காமாட்சி கௌதுகதரங்கித நீலகண்டா காதம்பினீவ தவ பாதி கடாட்சமாலா. ஸோ காதம்பினீவ தவபாதி கடாட்சமாலான்னு விட்டார். கடாட்சம் மாலை அலையலையாக வரக்கூடிய பார்வை. அது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஒரு கார் மேகம் போல இருக்குது. காதம்பினி மேகம்னு சொன்னால் கார் மேகத்தை தான் குறிக்கும். வெள்ளை மேகத்தை காதம்பினின்னு சொல்ல மாட்டா. காதம்பினா ஜென்ரலாக மேகம்னு சொல்லுவோம். ஆனால் இது இது ஒரு ரெஃபரன்ஸ் இது ஈரமுடைய கார் மேகத்தை தான் குறிக்கும். ஸோ காதம்பினி மேகம் போன்ற உன்னுடைய கடாட்ச வரிசைகள் சதாயேவ மருதாம் அனுகூல பாவம் யாந்தின்னு விட்டார். ஸோ மருத்துங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று மருத்துனா காற்று. ஸோ இந்த இது மருத்து. இன்னொன்று மருத்துக்கள் யார்? தேவர்கள் இல்லையா? இந்திரனுடைய சகாக்களாக இருக்காளே மருத்துக்கள். ஸோ அந்த 7 மருத்துக்கள் அவர்களுடைய இந்த கடாட்சம் அந்த தேவர்களுக்கு மருத்துக்கள்னு அந்த இந்திரனோடு கூட உடையவர்களுக்கு மருத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ சாட்சாத் இந்திரன்னு அவளுடைய ஒரு பார்ட் ஆகிடுறார். ஸோ அப்படி அந்த சொர்க்கத்தில் உள்ள தேவர்களுக்கு எல்லாமே அனுகூலமாக இருக்கக்கூடிய பார்வை. தேவி எப்போதும் காப்பாற்றுறா அவளை. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் இருக்கேன்னு ஓடி வந்துடுறா. ஒரு துர்மகன அசுரன் வரானா, அகாலாகலர்கள் வரானா, யாரையும் நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி ஓடி வரா. ஸோ அப்படி மருத்துக்களுக்கு தேவர்களுக்கு அனுகூல பாவத்தை உடையது இந்த பார்வை. அதே சமயம் காதம்பினி மேகம் என்னாருது? காற்றோடு சேர்ந்து அப்படியே போயிட்டு இருக்கும். கார் மேகம் ஈரத்தோடு கனமாக இருக்கும். இந்த மேகம் கனமாக இருக்கக்கூடிய ஈர மேகமாகப்பட்டது அப்படியே வானத்தில் அப்படியே போயிட்டு இருக்கும். காற்று வரதுனால போயிட்டு இருக்கும். போய் எங்கேயாவது ஒரு மலை இருக்கும். போய் அதில் முட்டின உடனே டக்குன்னு எல்லாம் மழையாக கொட்டும் இல்லையா? ஸோ மலையில் முட்டும் போது தான் மழை வரப்போகிறது. அது மாதிரி மருதாம் அனுகூல பாவம். அந்த காற்று இருக்கும்போது இந்த காதம்பினி மேகம் ஃபார்ம் ஆகுது. எப்படியும் கடல்லேருந்து தண்ணி எடுத்துட்டு மேகம் ஃபார்ம் ஆகுது. அது காற்று வழியாக போய் சஞ்சாரம் பண்ணி அது ஆல்வேஸ் அந்த காற்றோட அனுகூல பாவத்தை எடுத்துக்கொண்டு தான் மழையாக பொழிய போகிறது. அப்படி அந்த காற்றோடு சேர்ந்தது. ப்ரூவல்லி தனுகு உல்லசிதா ரசார்திரான்னுட்டார். ப்ரூவல்லின்னு என்னது? புருவம். அழகிய புருவக்கொடி. வல்லின கொடி. புருவக்கொடிகள் எப்படி இருக்குது? வளைஞ்சிருக்கு இல்லையா? அந்த வளைந்த புருவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் கடாட்சத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெயின்போ மாதிரி இருக்குது இல்லையா? புருவம் எப்படியே காதம்பினி மேகத்தில் அந்த மழை வரத்துக்கு முன்னாடி ரெயின்போ வரும் இல்லையா? அந்த ரெயின்போ வர வச்ச சக்கரதனு இந்திரவில். ஸோ இந்திரவில் தான் ரெயின்போன்னு சொல்கிறோம். ஸோ அந்த காதம்பினி மேகம் வர வச்சு அதுக்கு முன்னாடி ரெயின்போ வரும். அது மாதிரி இந்த கடாட்சம் இந்த ப்ரூவல்லியோடு சேர்ந்து புருவமாகப்பட்ட ரெயின்போவோடு சேர்ந்து இருக்கிறது. ரச ஆர்திரா ரசம். மேகத்தில் அந்த ஈரம்ங்கிற ரசம் இருக்கும். மழை வரப்படுறதுக்கு முன்னாடி கனமான அந்த ஈரம் வாட்டர் இருக்கும். இதில் என்ன ரசம் இருக்கும்? பார்வைங்கிற இதில் கருணைங்கிற ரசம் இருக்க போகிறது. ஸோ அதனால உல்லசிதான்னு அழகாக விளங்கக்கூடியது, அப்படியே அட்ராக்ஷனாக இருக்கக்கூடியது உன்னுடைய பார்வை. அந்த தனுஷா அந்த ரெயின்போவோடு கூடி கருணைங்கிற ரசத்தோடு கூடி ஆர்திரா கனிவுடன் இருக்கக்கூடியது. காமாட்சி கௌதுக தரங்கித நீலகண்டா. நீலகண்டான்னா ரெண்டு அர்த்தம். நீல விஷத்தை கழுத்தில் உடையவன் சிவன். ஸோ நீலகண்டன் அவன்.
அப்போ சிவனுக்கு கௌதுக தரங்கித்தான், அப்படியே ஆசை எழும்புறது, அவருக்கு குதூகலமாக இருக்குது. தேவியோட கடாட்சம் அவர் மேலே பட்ட உடனே அவருக்கு குதூகலமாக இருக்குது. அப்படி அலையலையாக ஆனந்தம் வருது. தரங்கம்னா அலைகள், அலையலையாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கடாட்சங்கள். இப்போ நீலகண்டானா மயில்னு அர்த்தம், மயிலோட கழுத்து நீளம் தானே. ஸோ மயில்னு ஒரு அர்த்தம் நீலகண்டானா. ஸோ மயில் என்ன பண்ணுறது, மேகத்தை பார்த்தோன்னா ஆடுறதுக்கு அதுக்கு ஒரே குதூகலம். கார்மேகம் வந்த உடனே மயில் ஆடுகிறது. அதுபோல் கடாட்சமும் சிவனுடைய அந்த இதை அடைந்து ரொம்ப குதூகலமாக சிவன் இருக்கிறார். யாந்தி சதைவ மருதாம் அனுகூல பாவம் ப்ரூவல்லிஷ பிரதனுகு உல்லசிதாரச ஆர்த்ரா காமாட்சி கௌதுகதரங்கித நீலகண்டா காதம் வினீவ தவ பாதி கடாட்சமாலா கங்காம்பசி ஸ்மிதமயே தபனாத்மஜேவ गंगाधरो रसिरवोत्पलमालिकेव वक्त्रप्रभासरसि शैवलमण्डलीव कामाक्षिराजति कटाक्षरुचिच्चटाते. ஸோ இங்கே வந்து கம்பேரிசன்லாம் கிடையாது. ஒரு செகண்ட். ஸோ கடாட்ச ருச்சிச்சட்டா, சட்டான்னு சொன்னா அழகு இல்லையா, ருச்சிச்சட்டா கலர். ஸோ காமாட்சி உடைய அந்த காந்தி, அந்த அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அந்த காந்தியோட திரள் கூட்டம், அது அந்த சட்டா எப்படி இருக்குன்னா கங்காம்பசி ஸ்மிதமயே, அதாவது புன்னகை. ஸ்மிதம்னா புன்னகை. அந்த புன்னகை இருக்கும்போது அது எப்படி இருக்குது, கங்கை முறை வெள்ளையாக இருக்குது. புன்னகை வந்து கங்கை நதி போல் வெள்ளையாக இருக்குது. அந்த இடத்துல புன்னகையோடு கூட சேரும்போது தபனாத்மஜா இவ, தபனன்னு சூரியன் அர்த்தம், தபிக்க வைக்கிறான், அதனால தபனன்னு பேர் சூரியனுக்கு. ஸோ அந்த தபன ஆத்மஜா, சூரியனுடைய பெண்ணாகப்பட்ட யமுனை, இப்போ தானே பார்த்தோம் நம்ம, காளிந்தின்னு பேருன்றவனுக்கு. ஸோ தபனாத்மஜா இவ, யமுனையோடு கலந்தார் போல அந்த புன்னகையோடு அந்த கடாட்சம் கலக்கும்போது கங்கை யமுனையோடு கலக்கிற மாதிரி அப்படிங்கிறான். கங்காதர உரசி, கங்காதரன் கங்கையில் தலையை தரித்த சிவன். ஸோ அவனுடைய நெஞ்சில் இந்த பார்வை விழருது. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தா நெஞ்சில் அலையலையா அந்த கடாட்சம் விழும்போது நவ உத்பல மாலிகா இவான்னுட்ட, அதாவது தாமரை மாலை. என்ன தாமரை இது, நீலத்தாமரை மாலை. ஸோ சௌப்பு தாமரை இல்லை, நீலத்தாமரை. கடாட்சம் என்ன பிளாக்கு. ஸோ அந்த குமுத மலர் அல்லது நீலத்தாமரை மாலையை எடுத்து செய்து போட்டால் போல இந்த கடாட்சம் சிவனுடைய நெஞ்சில் விழுகிறது. வக்திரப்பிரபாசரசி, இதுவே உன்னுடைய முகத்தில் விழும்போது, கடாட்சம் தன்னுடைய முகத்திலேயே அது விழும்பொழுது அதை பார்த்தா சரசி சைவல மண்டலீவ, ஒரு குளத்தில் பாசி படர்ந்தார் போல. ஸோ அந்த பாசி தனியாக அப்படி தெரியும், கருப்பாக இருந்தால் கூட அந்த கருப்பாக அந்த தண்ணியோட கலர் வந்து வெளையர்னு இல்லைன்னா கூட அந்த பாசி தனியாக எடுத்து தெரியும். அது மாதிரி முகமே காந்தி சரஸ்தான். தேவியோட முகம் எப்படி இருக்குது, காந்தி, அந்த ஒளி பொருந்திய கருப்போடு ஒளி, கருப்பே காந்தி. ஸோ அப்படிப்பட்ட அந்த குளத்தில் ஒரு சைவலம் பாசி படிந்தார் போல உன்னுடைய பார்வை படுகிறது. காமாட்சி ராஜதி கடாட்ச ருச்சி, அப்படியாக உன்னுடைய கடாட்சமாகப்பட்டு விளங்கி கொண்டிருக்கிறது. गंगांबसि स्मितमये तपनात्मजेव गंगाधर उरसी नव उत्पल मालिकेव वक्त्रप्रभासरसि शैवलमण्डलीव कामाक्षि राजति कटाक्षरुचिच्चटाते. இன்னும் ஒன்று போங்கப்பா. संस्कारतः किमपि कन्दलितान् रसज्ञ केदारसीनि सुधियाम् उपभोगभाग्यान् कल्याणसूक्तिलहरी खलमाङ्कुरान्नः कामाक्षि कन्धलयतु त्वदपाङ्गमेघः. அபாங்கமேகன்னுட்டா. ஸோ கடைக்கண் பார்வையாகப்பட்டது மேகம்னுட்டா. ஸோ இங்கேயும் அதை கார்மேகத்தை தான் குறிக்கிறது. வெறும் மேகம்னு சொன்னால் கூட அது கார்மேகம் தான் அது. ஸோ ஏன்னா கருப்பு, காமாட்சியோட கடாட்சமே கருப்புங்கிறதுனால அந்த மேகம்னு சொல்லும் போதே கார்மேகம்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ காமாட்சி தோத்த அபாங்க மேக, அபாங்கம்னா கடைக்கண் பார்வைன்னு அர்த்தம். உன்னுடைய கடைக்கண் பார்வையாகப்பட்ட அந்த கார்மேகமாகப்பட்டதுக்கே காமாட்சி சம்ஸ்காரத்தக, சம்ஸ்காரம்னு சொன்னானா ஒரு செய்கையில் நேர்த்தியாக இருக்கிறதுக்கு சம்ஸ்காரம், ரொம்ப சம்ஸ்காரமாக பரிஷ்காரமாக சம்ஸ்காரமாக அதெல்லாம் பேசணுமா. ஸோ சம்ஸ்காரமாக செய்யப்பட்டதுன்னா ஒரு நேர்த்தியோடு செய்யப்பட்ட காரியத்துக்கு சம்ஸ்காரம்னு பேர். இன்னொன்று பியூரிட்டி,
ரொம்ப பியூராக இருக்கக்கூடியது, சுத்தமாக இருக்கக்கூடியது. ஸோ கிமபி கந்தலிதான் ரசக்ஞக. ரசக்ஞகன்னு ரசத்தை உடையது, ரசத்தை அறிந்தது, ரசத்தை உடையது, ரெண்டுமே உண்டு. ஸோ ரசக்ஞான்னு சொன்னால் மேகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கிட்ட இருக்கக்கூடிய என்னது, தண்ணி, ரசம், நீர், அந்த நீர்கிற ரசம் இருக்கக்கூடிய மேகம். இன்னொன்று கடாட்சத்தை பொறுத்த வரைக்கும் அது பியூரான ரசம், அதை ரசக்ஞ, ரசத்தை அறியக்கூடியது அப்படின்னு சொன்னான்னா நாக்குன்னு அர்த்தம். ரசக்ஞ, ரசத்தை அறியக்கூடியது நாக்கு. ஸோ இன்னொரு இடத்துல கடாட்சத்தை பொறுத்த வரைக்கும் நாக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதை. ஸோ சம்ஸ்காரத்தக்க கிமபி கந்தலித்தான், கந்தலித்தான், கந்தலித்தான்னு சொன்னான்னா ப்ரொடியூஸ்ன்னு சொல்கிறேன், உற்பத்தி செய்யக்கூடியது, எமிட் பண்ணக்கூடியது, வெளிப்படுத்தக்கூடியது, எல்லாமே அந்த அர்த்தம் வரும் கந்தலித்தான்னு சொல்லும்போது. இப்போது இந்த மேகத்தை பொறுத்த வரைக்கும் அது பியூரான வாட்டரை வச்சுட்டு இருக்கு இல்லையா, சுத்தமான தண்ணி தான் மேலே போகிறது. இந்த மாதிரி கடல்ல இருந்து உப்பு தண்ணியாக போகிறது, நேராக சுத்தமாக சாரத்தை எடுத்துன்னு போகிறது. தயா சதகத்தில் பார்க்குறோச்சே, அம்மா நீ என்ன பண்ணுற, கார்மேகம் போல இருக்காங்கிறார். தயாதேவியே கார்மேகன்னு விட்டார் அங்கே தயாதேவி வர்ணிக்கும் போது. நீ கடல்ல இருந்து சாரத்தை நீ எடுத்துன்னு போய் நீ தயையாக நீ பொழிகிறாய்ன்னு சொல்கிறார் அங்கே. அதே மாதிரி அந்த சாரமாகட்ட பியூரான வாட்டரை எடுத்துக்கொண்டு அந்த மேகமாகப்பட்டது மழையாக அந்த ரசத்தை கொடுக்கிறது. ப்ரொடியூஸ், கந்தலித்தான், இட் ப்ரொடியூசஸ் த ரெயின் இல்லையா, மழையை குடிக்கிறது கந்தலித்தான் ரசக்ஞா அப்படின்னு கார்மேகத்துக்கு. இப்போ கடாட்சம் என்ன பண்ணுறது, அது நேர்த்தியாக அழகான பார்வை அது. ஸோ கிமபி கந்தலித்தான், அது என்னது, அது ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறது. என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா நாக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. யாரோட நாக்கு, ரசக்ஞ கேதார சீம்னி, ரெண்டுக்குமே பொருந்தும். கேதார சீம்னி சொல்லும்போது ரெண்டு அர்த்தம் வருது. ரசக்ஞ கேதாரன்னு சேர்த்து கொடுக்கணுங்க. ரசக்ஞ கேதாரன்னு சொன்னால் நாக்குடைய எண்டு, நாக்குடைய நுனி, நாக்கு நுனியில் யார் இருக்கா, சரஸ்வதி இருக்கா. நாக்கோடு நுனியில் தான் சரஸ்வதியை வாசம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சரஸ்வதி கடாட்சத்தை சரஸ்வதி கடாட்சம் எப்படிப்பட்ட என்ன கவிதை வரும். ஸோ கவிதையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது உண்டே கடாட்சம். ஸோ அந்த மாதிரி நாக்கில் அந்த கவிதையை உண்டாக்கக்கூடியது. இன்னொன்று கேதாரன்னா வயல்னு அர்த்தம். ஸோ வயலோட எல்லா இடத்துலையும் இந்த மழை என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும், நல்ல பயிரை உண்டாக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேதாரத்தில் மழை விழுந்து சுதியாம் உபபோக பாக்யான், நல்லோர்களுக்கு, சுதியாம்னா நல்ல புத்தி படைத்தவர்கள், நல்லோர்கள், நல்லோர்களுக்கு உபபோகம், உபபோகம்னு அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை குடிக்கிறது. எது, மழை பெஞ்சா ஆகா நம்ம வயல் நல்லா செழித்து வளர போகிறது சந்தோஷப்படுவாங்க கிருஷிகர்கள்லாம், அவள் நல்ல வயலை எதிர்பார்ப்பா. அதே மாதிரி இங்கே நாக்கு நுனியில் கடாட்சம் படுறோச்சு, அவள் நல்ல கவிதை மழை பொழிய முடியும் நம்மளாலன்ட்டு அந்த மழை வரக்கூடிய ஆசையில் அது உபபோக்கியமாக அனுபவிப்பார்கள் யார், கவிஞர்கள். ஸோ உபபோக்கிய பாக்யான், அப்படிப்பட்ட கடாட்சம். கல்யாண சூக்தி லகரி, மங்களத்தை கொடுக்கக்கூடிய சூக்தி, நல்ல வார்த்தைகள், கவிதை அப்படி நல்ல அழகாக வரும். எல்லாம் சூக்தம் சூக்தம் தானே சொன்னோம், ஸ்ரீ சூக்தம்ன்றோம், புருஷ சூக்தம்ன்றோம், எல்லாம் நன்றாக சொல்லப்பட்டவைகளுக்கு தான் சூக்தம்னே பேர். அப்படி கல்யாண சூக்தி லகரி, அலையலையாக கவிதை பொங்கி வரும் நாக்கில் கடாட்சம் பட்டா. அதே மாதிரி இங்கே கலமாங்குரான் நக, பயிர், கலம அங்குரான்னு சொன்னால் பயிர். ஸோ அந்த கல்யாண மங்களத்தை கொடுக்கக்கூடிய பயிர்களை வயலில் விளைவிக்கும் கார்மேகமாக்கப்பட்டது. கலமான்னு சொன்னால் பயிர்னு அர்த்தம், அங்குரான்னா முளைத்து வரும். ஸோ அந்த மாதிரி பயிர்கள் நல்ல செழிப்பாக வளர்ந்து வரும். அப்பேற்பட்ட கடாட்சம் நக கந்தலயது அப்படின்னு முடிக்கிறார். எங்களுக்கு அந்த கடாட்சம், எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும், இப்போ கவிதையே தரட்டங்கிறார் மூக்கர், கவிதையில் சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் நல்ல கவித்துவத்தை கொடுக்கட்டும் அந்த கடைக்கண் பார்வைன்னு சொல்கிறேன். संस्कारतः किमपि कन्दलितान् रसज्ञ केदारसेव्नि सुधियाम् उपभोगवाक्यान् कल्याणसूक्तिलहरी कमलाङ्कुरान्नः कामाक्षि कन्दलयतु त्वदपाङ्गमेघः. श्री कामाक्षी नमः.